எண் 1 8ஆம் வகுப்பு A3 கே ரேகாஸ்ரீ. தந்தையும் தாயையும் குறைவில்லாதோடு குருவையும் மனத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்தில் துவங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்குகிறேன். நீ எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்வாய் என்று பலர் சொல்லி கேட்டிருப்போம். எனவே நடுவர் அவர்களே, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எண்ணம் போல் வாழ்வு. முதலில் நம் தளபதி ஸ்டைலில் ஒரு குட்டி கதையிலிருந்து தொடங்குவோமா? ஒரு ஊர்ல ஒரு மரம் வெட்டி இருந்தாராம். அவர் தினமும் காலையில மரத்தை வெட்டி சாயங்காலம் அதை வித்து வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் வெயில் வெப்பம் தாங்க முடியாம மரத்தடியில மயங்கி விழுந்தாராம். அவரை முதல்ல பார்த்த பெரியவர், இந்த காலத்து பசங்களை பாரு எப்படி தண்ட சோறா இருக்காங்கன்னு, உழைக்கிற வயசுல இப்படியா இருப்பாங்கன்னு. அடுத்தது வந்த திருடன் ராத்திரியில திருடி இருப்பான் போல, அதனாலதான் இப்படி தூங்குறான்னு. கடைசியில வந்த விவசாயி உழைப்பாளி போல வெயில் வெப்பம் தாங்க முடியாம மயங்கி கிடைக்கிறான் என்று தண்ணீர் கொடுத்தாராம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? யார் ஒருவன் அவன் எப்படி இருக்கிறான் என்று நினைக்கிறானோ அப்படிதான் இந்த உலகம் தெரிகிறது. மனதில் நல்ல எண்ணத்தினை தன்னம்பிக்கையோடு சிந்தித்து செயலாற்றுபவன் வெற்றி அடைகிறான். எந்த செயலையும் கெட்டெண்ணத்தோடு செய்பவன் தோல்வியை மட்டுமே சந்திக்கிறான். பெரியவர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறுவதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். பாட்டியை ஏமாத்தி திருடி போன வடையை காக்காவால சாப்பிடாம முடிஞ்சு, அது மாதிரிதான் கெட்டெண்ணத்தால் கிடைக்கும் எதுவும் நமக்கு நிலைக்காது. நம் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் மற்றும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நம் எண்ணத்தின் பிரதிபலிப்பே ஆகும். தனக்கு பிரச்சனை மட்டுமே இருக்கு என்று கூறுபவர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் பிரச்சனையாகவே தெரியும். நிம்மதியை தேடி கோயிலுக்கு செல்கிறார்கள், ஆனால் உண்மையான கடல் நம் மனம் என்பதை மறந்திருக்கிறார்கள். இதைதான் முன்னோர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்று பழமொழி மூலம் சொன்னார்கள். ஒரு நாள் தீய சிந்தனையெல்லாம் தூரம் போட்டுட்டு மனதில் நல்ல எண்ணத்தினை மட்டும் நினைத்து பாருங்கள். முள்களை தாண்டி உள்ள ரோஜா அழகு தெரியும். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. திருக்குறை நம் திருவள்ளுவர் கூட ஊக்கோடமை என்னும் அதிகாரத்தில் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன், மற்றது கலனொத்கல்லாமை நீர்த்து என்று கூறியுள்ளார். அதாவது எண்ணுவதெல்லாம் உயர்வாகவே எண்ண வேண்டும். அவ்வண்ணம் அவை கைவிட்டாலும் அந்த எண்ணத்தை நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது என்று அழகாக கூறியுள்ளார். தூங்கும் போது காண்பதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று கலாம் ஐயா கூறியுள்ளார். அந்த கனவுக்கு உயிர் கொடுங்கள். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மார்தத்தம் உள்ளத்தனையாது உயர்வு என்ற குரலுக்கு பரிமேல் அழகர் எவ்வளவு அழகாக உரை எழுதியுள்ளார். அதாவது தண்ணீரின் அளவுதான் ஒரு நீர்ப்பூவின் தண்டு இருக்குமாம், அதுபோல ஊக்கத்தின் அளவுதான் மனித வாழ்க்கையும் இருக்குமாம். தன்னம்பிக்கை விட மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அதற்கு எண்ணங்கள் அழகாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்குநிலை ஒளி உண்டாகும் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளைப் போல் எந்த மனதில் நல்ல எண்ணங்கள் விதையாகி வளர்கிறதோ அந்த செடியில் அழகிய பூக்களாய் வார்த்தைகள் மலரும். அது அனைவரின் மனதையும் காந்தமாய் இருக்கும். பண்போடு அழைத்து இனிமையாக பேசுபவர்கள் சொல்கின்ற பணியினை வேகமாக செய்வதற்கு உலகமே காத்திருக்கும். எண்ணம் போல அமையாத வாழ்க்கை கஷ்டம் வந்தாலும் எண்ணத்தில் தெளிவு வேண்டும். பாலான எண்ணங்கள் பயன்பட்டா வாழ்க்கையை கூட பாழாக்கும். புதுமையான எண்ணங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். பகுத்தறிவை நம் 6ஆம் அறிவு மிருகத்திடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. அந்த அறிவை நம் சிந்தனை செய்து நல்ல எண்ணங்கள் மட்டும் வளர்ப்போம். நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் நம் அனைவரின் கால்களும் வெற்றி பாதையில் நடைபெறும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை என்பதை உங்கள் முன் ஆணித்தனமாக பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.